Hi, 2IM Tamil channel viewers. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க போறோம். So the video will be on funding MBA. How to get loans or நீங்க வந்து என்ன மாதிரி மோட்ஸ்ல நீங்க வந்து உங்களோட MBAக்கு வந்து நீங்க ஃபண்ட் பண்ண போறீங்க. So there are various methods. So எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து டீடைல்டா நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். நான் வந்து ஒரு சீட் எப்படியா வாங்கிடுவேன். கேட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் படித்தேன், இல்லை ஒரு சிலர் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னால் வந்து இப்போது ஃபண்ட் பண்ண முடியல, என்னால் வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு பயம். பட் அதை பற்றியெல்லாம் நீங்கள் எத்தனை வரையும் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் மோட்ஸ் டு அவைல் லோன்ஸ். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து இன்டெப்த்தாக வீல் சி த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம எதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா MBA அட்மிஷன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ நீட் டு கெட் அன் அட்மிட் லெட்டர். ஸோ நம்ம வந்து ஒரு IIM அகமதாபாத்தில் வாங்கலை, இல்லைனா IIM பெங்களூரில் வாங்கலை, இல்லை IIM ராய்ப்பூராக இருக்கட்டும், இல்லை நம்ம கோவா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டாப்மியாக இருக்கட்டும், இல்லை ஒரு SEM HRDயாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு நர்சி மோஞ்சியில் வாங்கலாம், இல்லை கிரேட் லேக்ஸாக இருக்கலாம், இல்லைனா IITயாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் பி ஸ்கூல், இல்லை நான் வந்து டான்செட் எழுதியிருக்கேன் சார், இந்த வருஷம் எனக்கு PhD கிடச்சிருக்கு, ஸோ அந்த காலேஜாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் டு கன்வெர்ட் த கால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் லெட்டர் வாங்குங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து லோன் வாங்குறப்போ we have 2 types of branches. ஒன்று வந்து ஹோம் பிரான்ச்சுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பை ஸ்கூல் பிரான்ச்சுன்னு சொல்லுவோம். ரெண்டுலேயுமே அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் 2-3 மினிட்ஸ் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஹோம் பிரான்ச்சோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சவங்க மோஸ்ட்லி இருக்கலாம் அண்ட் அந்த பேங்க் மேனேஜரோட என்ன சொல்கிற ரேப்போ வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து பேங்க் மேனேஜரை தெரியும், என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பேங்க் மேனேஜர் தெரியும். ஆல்வேஸ் பேங்க் மேனேஜர் ஹாஸ் அ ஸ்லைட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் அப்ரூவிங் த லோன்ஸ் ஆல்சோ. ஸோ அது தெரிகிறப்ப நமக்கு தெரிஞ்ச மொழி நம்ம ஊருன்றப்போ வி ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்மால் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. எப்பவுமே நம்ம ஊருன்றப்போ நம்மளோட கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ வி ஆல்வேஸ் ஹாவ் தட் குட் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஓவர் தேர். அது வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அடுத்து எந்த டைமில் நம்ம வந்து ஹோம் பிரான்ச்சுக்கு நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம், எஸ்பெஷலி வென் இட் இஸ் நான் IIMs அண்ட் பி லெவல் பி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஏ ரேட்டிங் பி ரேட்டிங்னு சொல்லுவோம் தெரியுமா, அதில் இந்த டாப்பை விட்டுட்டு அடுத்த கேட்டகரியில் வர்றதுக்கு நம்ம மேஜராக இதில் பண்ணலாம். எதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னா, யூஷுவலாக ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே தே வில் ஆஸ்க் ஃபார் அ கோ கேரண்டர் மாதிரி கேட்கலாம், ஆர் தே வில் ஆஸ்க் ஃபார் நம்மக்கிட்ட வந்து கொலாட்ரல் கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வர்றப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆளை வந்து வெளியூர் கூட்டிகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இட் ஆல்வேஸ் வில் பி பெட்டர் வென் வி டூ தட் ப்ராசஸ் இன்சைட் த ஹோம் பிரான்ச். அதுக்கு நமக்கு வந்து ஹோம் பிரான்ச் தான் மெயினாக ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்து வர்றப்போ பி ஸ்கூல் பிரான்ச் வந்து நம்ம எனி IIMs ஆர் டாப் IIMs ஆர் டாப் பி ஸ்கூல்ஸ், இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து MDAல கிடச்சிருக்குன்னா இட்ஸ் வெரி குட். SP Jain இஸ் அகெயின் வெரி குட். நம்ம இவ்வளோ தூரம் போக வேண்டாம். இதை நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன்ன்றது வந்து எப்போ தெரியும்னா, நம்ம அந்த பிரான்ச்சில் போய் கேட்குறப்ப தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஏன்னா கிரேட் லேக்ஸ் சென்னை என்னோட பழைய ஸ்டூடெண்ட் 2017 ஜாயின் பண்ணார். 1 year அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் தான் படித்தார் அவர். ஸோ ஹீ வென்ட் தேர். ஆல்மோஸ்ட் 18 to 19 lakhs வாஸ் த ஃபீ. கோ கேரண்டர் கிடையாது, கொலாட்ரல் கிடையாது. த லோன் வாஸ் அப்ரூவ்ட் 100% பை SBI. ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அது இருந்ததுன்னா நம்ம ஹோம் கிரவுண்ட்னாலும் ஒன்று தான், இல்லை பி ஸ்கூல் பிரான்ச்னாலும் ஒன்று தான். பட் அந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய பி ஸ்கூல் பிரான்ச்சுக்கு என்ன அட்வான்டேஜாக இருக்குன்னா, அட்மிஷன்ஸ் கமிட்டி அவங்க யூஸ்வலாக இவங்களுக்கு நாங்கள் வந்து அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், தேல் கிவ் இட் டு யூ, தேல் கிவ் இட் டு த பேங்க் பர்சன். அவங்க நம்மளை கால் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வி ஆர் காலிங் ஃப்ரம் XYZ பேங்க் ஃப்ரம் லெட்டஸ்டே உங்களுக்கு வந்து இப்போது MDAல கிடச்சிருக்குன்னா MDAயோட பிரான்ச்லேருந்து உங்களை கால் பண்ணி கேட்பாங்க, இந்த லோன் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜில் டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் தேல் ப்ராசஸ் இட். ஸோ டக்குன்னு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் அட்வான்டேஜ் when it comes to a பி ஸ்கூல் பிரான்ச். ஸோ எனி டாப் பி ஸ்கூல் நம்ம போகிறோம் அப்படின்னா பி ஸ்கூல் பிரான்ச் will always be the பெஸ்ட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ யூஸ்வலாக 6 to 10.5% வரைக்கும் நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் லோனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது, நம்ம ஸ்பெஷல் லோனில் போகிறோமா இல்லை நார்மல் லோனில் போகிறோமா. இப்போ ஸ்பெஷல் லோன் அப்படின்றப்போ
நம்மளுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். வித்யார்த்தி ஸ்கீம்ஸும்பாங்க, வித்யாலக்ஷ்மி ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கும். அதில் போனோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நார்மலாக இருக்கிறத விட நம்மளுக்கு யூஸ்வலாகவே கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ தட் வில் பி அ வெரி பிக் அட்வான்டேஜ் ஆக்சுவலி. இல்லை நார்மல் லோனு போனோம்னா அவன் 10%னா 10% தான் நம்மளுக்கு தருவான். நம்ம என்ன நெகோஷியேட் பண்ணி இது பண்ணனாலும் மேக்ஸிமம் ஒரு 0.25 ஒரு 0.5% வரை கம்மி ஆகலாம், இல்லைன்னா ஆகாமலும் போகலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ட்ரை டு கோ வித் த ஸ்பெஷல் லோன்ஸ். இதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்ல விரும்புகிறது வந்து தேர் இஸ் சம்திங் நோன் ஆஸ் வித்யாலக்ஷ்மி போர்ட்டல். இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். எதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு 45 பேங்க்ஸ் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பார்த்தேன், சிண்டிகேட் பேங்க் பார்த்தேன், கரூர் வைசியா பேங்க் பார்த்தேன், கனரா பேங்க் பார்த்தேன், அப்புறம் நிறைய இந்தியன் பேங்கோடு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு 45 பேங்க்ஸ் ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஓவர் தேர். அது இல்லாமல் 139 லோன் ஸ்கீம்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அப்போ நம்ம வந்து பி ஸ்கூலுக்குன்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா அதில் 139 இருக்காது கண்டிப்பாக. பிகாஸ் 139ன்றது எல்லாமே நம்ம அண்டர் கிராஜுவேஷன் படிக்கிறதுலேருந்து அவங்க பிஹெச்டி திசிஸ் முடிக்கிற வரைக்கும் இருக்குது. ஸோ எம்பிஏக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அட்லீஸ்ட் சம்திங் லைக் 15 to 20 ஸ்கீம்ஸ் இருக்குது அதில். ஸோ நீங்கள் வந்து இப்போது எந்த பி ஸ்கூல் போகிறீங்க, எந்த இடத்துக்கு போகிறோம், நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ, அந்த காலேஜோட ஆவரேஜ் பேக்கேஜ் மாதிரி கேட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேங்க் வேணும்னு நீங்களே வந்து அதில் கிளிக் பண்ணலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் இன் சம் 5-6 பேங்க்ஸ்னால் நீங்கள் 5-6 பேங்க் அட் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஆக்சுவலி. அதில் தே வில் கூப்பிடுவாங்க. இதில் வந்து இந்த பேங்க்கில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம். ஒரு சில பேங்க் நம்மளை ரிஜெக்டும் பண்ணுவாங்க டைரெக்டாக. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால தான் அவ்வளோ பேங்க்ஸ் இருக்குது நமக்கு. 45ல் அட்லீஸ்ட் 2-3 பேங்க்ஸ் வில் டெஃபினெட்லி ஆஃபர் அஸ் லோன். ஸோ அது வந்து ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு சைட். ஸோ வித்யாலக்ஷ்மி VIDYALAKSHMI வித்யா லக்ஷ்மி ஹெச் வராது, அந்த தப்பு பண்ணாதீங்க, ஏன்னா இங்கேயே நிறைய பேர் பண்ணாங்க அஃப்கோர்ஸ். ஸோ வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் கம் டு நோ A to Z ஆஃப் லோன் ப்ராசஸ். அது வந்து சூப்பர் யூஸ்ஃபுல் சைட். இட்ஸ் பீயிங் கிவன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ. அதுக்கப்புறம் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து கொலாட்ரல். கொலாட்ரல்ன்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் IIM to IIM, IIM to IIM சொல்ல மாட்டேன். இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பி ஸ்கூல் டு பி ஸ்கூல் அண்ட் ஆல்சோ பேங்க் டு பேங்க். ஒரு சில பேங்க்கில் வந்து ஈவன் ஃபார் அ ரேட்டிங் பி ஸ்கூலுக்கு வந்து 20 lakhs வரைக்கும் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பி ஸ்கூலோட ஃபீ வந்து 24 lakhsன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் தே கிவ் 20 lakhs. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 20 lakh அவங்க வந்து லோன் அப்ளை பண்ணிடுவாங்க. 4 lakhs தே வில் பி பேயிங் பை தெம்செல்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம். பட் ஒரு சிலர் என்னால் 4 lakh என்னால் கட்ட முடியாது அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4 lakhக்கு மட்டும் தேல் கிவ் அ கொலாட்ரல் ஆர் அ கோ கேரண்டர் மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்ட் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளால் மணி ரெடி பண்ண முடிஞ்சது, இஃப் வி கேன் டூ த ப்ராசஸ் ஆஃப் தட் 4 or எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்றப்போ we can do it, that's better. ஏன்னா நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும், அப்புறம் ஓவரால் அமௌண்ட்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஒரு சில இடத்துல வந்து நம்மளுக்கு 7.5 lakhsன்றது ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே இந்த பி ஸ்கூலுக்கு என்னால் தர முடியாது. பட் அந்த பி ஸ்கூலோட ஃபீஸ் வந்து 15 lakhs இருக்கும். அப்போ ரிமைனிங் 7.5 lakhs நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் அஸ் cannot afford that 7.5 lakhs. அந்த இடத்துல நமக்கு ஒரு கொலாட்ரல் வேணும், இல்லைன்னா ஒரு கோ கேரண்டர் வேணும். ஸோ அப்போது 7.5 lakhs நான் பேங்க்லேருந்து வாங்குகிறேன், ரிமைனிங்கும் வாங்குவேன், 7.5 lakhs நான் வாங்குவேன். பட் அதுக்கு எனக்கு ஒரு கொலாட்ரல் வேணும். ஸோ தட் இஸ் ஹவ் த ப்ராசஸ் வில் மூவ் ஆன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சொல்லுவேன். இன்சூரன்ஸுன்றது வந்து என்னென்னா, இப்போது நான் வந்து ஒரு 20 lakhsக்கு நான் வந்து லோன் அவைல் பண்ணுறேன், எஜுகேஷன் லோன். அப்போது அந்த பேங்க்கே வந்து எனக்கு 20 lakhsக்கு என்ன வந்து இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. பேசிக்கலி ஒன்று நம்மளோட ஓனாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, இந்த இடத்துல இது இவ்வளோ இது கெடுங்க, இட்ஸ் பெட்டர்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னா பை சான்ஸ் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா they want to recover that money back. ஸோ அதுக்காக அந்த இன்சூரன்ஸ் வந்து யூஸ்வலாக எடுக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் ரூடாக சொல்லணும்னா நம்ம உயிரோட மதிப்பு நம்ம எவ்வளோ லோன் வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இன்சூரன்ஸ் ஒர்க். ஸோ அது யூஸ்வலாகவே நடக்கிற ஒரு ப்ரொசீஜர். ஸோ வி ஹாவ் டு பி ரெடி ஃபார் தட். இதுக்கு அடுத்து ஸோ லிமிட்ஸ். ஒரு சில இடத்துல நமக்கு வந்து 40 lakh வரைக்குமே தராங்க IIMs அப்படின்றப்போ, பிகாஸ் பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஒரு சில இடத்துல 20 lakhs தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் டு பேங்க், IIM to IIM அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தெந்த காம்பனன்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, டியூஷன் ஃபீ மட்டும் கிடையாது, எக்ஸாம் ஃபீ, அட்மிஷன் ஃபீலிருந்து, ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து, மெஸ் ஃபீலிருந்து, என்னோடய லேப்டாப் ஆகட்டும்,
everything will be included. That's very very important. ஸோ இது எல்லாமே வந்து டே ஒன்ல கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. இட் வில் ஆல் பி டிஸ்பர்ஸ்ட் ஆன் அண்ட் எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போது கொடுப்பாங்க. இப்போது இதில் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டருக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக போயிடும், ப்ராப்ளம் இல்லை. நான் செகண்ட் ட்ரைமஸ்டரும் கரெக்டாக வாங்கிடுறோம். தேர்ட் ட்ரைமஸ்டர் போகிறோம். சரி, நீங்கள் வந்து காலேஜில் ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு 3 lakhs இல்லை 4 lakhs ஜெயிச்சிங்க. ஒரு அவுட் சைட் காம்படிஷன் போகிறீங்க, அங்கே போய் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் ஒரு 2 lakhs ஜெயிக்கிறீங்க. ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர் உள்ளே போகிறப்போ நம்மக்கிட்ட ஒரு 6 lakh கையில் அமௌண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, நான் ஃபோர்த் ட்ரைமஸ்டர் போகிறப்போ 6 lakh நான் வந்து ஐ கேன் இதர் ரீபே ஆர் எனக்கு வந்து ஃபோர்த் ட்ரைமஸ்டர் நீங்கள் வந்து எனக்கு அமௌண்ட் கொடுக்காதீங்க, நான் வந்து கட்டிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ தட் மீன்ஸ் யூ வில் பி ஏபிள் டு சேவ் லாட் ஆஃப் மணி. அப்போது அங்கே போய் நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் வெளியில் வர்றப்போ நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ தட் இஸ் வி கேன் பி காஸ்ட் கான்ஷியஸ். ஸோ எப்போ நமக்கு தேவையோ தே வில் எக்ஸாக்ட்லி கிவ் இட் அட் த ரைட் டைம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ டாப் பி ஸ்கூல்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஏபிசிலலாம் வந்து என்ன மாதிரினா, எனக்கு வந்து இந்த மந்த் ஒரு 10,000 எனக்கு என்னோட எக்ஸ்பென்ஸுக்கு வேணும், என்னோடய பர்சனல் எக்ஸ்பென்ஸ். யூஸ்வலாக பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்களே வாங்குவாங்க. ஸோ இந்த மந்த் வேணும், எனக்கு அடுத்த மந்த் வேண்டாம்னா வேண்டாம், அது ஒன்ஸ் இன் அ மந்த், அந்த மந்தோட 25th 28th நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மெயில் மட்டும் தட்டணும், இது மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் தட் நெக்ஸ்ட் மந்த் யூ வில் கெட் தட் மணி. ஸோ 10,000 வேணும் இல்லை 20,000 வேணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை ரீபே பண்ண போகிறீங்க, பட் யூ வில் நாட் பி அ பர்டன் டு யுவர் பேரண்ட்ஸ். அப்போது ஒரு பி ஸ்கூல் போயாச்சு, நம்ம ஒரு லெவலில் இருக்கோம், பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு நினச்சா தட்ஸ் ஃபைன். ஸோ தட் இஸ் ஹவ் திங்ஸ் வில் பி டேக்கன் கேர். ஸோ நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, யூ கேன் ஆக்சுவலி ரிலாக்ஸ்டாக படிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்காலர்ஷிப்ஸ், ட்ரை டு வின் சம் கேஷ் ப்ரைஸஸ், ஸோ தட் வில் ஆக்சுவலி ஹெல்ப் யூ அ லாட். மாரட்டாரியம் பீரியட் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மாரட்டாரியம் பீரியடுன்றது என்ன? மாரட்டாரியம் பீரியட் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் லோனை வந்து திருப்ப கட்டணும். யூஸ்வலாக பார்த்தோன்னா கோர்ஸ் முடிஞ்சு ஒரு வருஷம் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க, அதாவது 12 months டைம் கொடுப்பாங்க. இல்லை ஒரு சில கேசஸில் பார்த்தோன்னா பிளேஸ்மெண்ட் ஆகி 6 months வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ அது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பி ஸ்கூல்ஸ் போகிறப்ப நம்ம வெளியில் வரப்போ வேலையோடு தான் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த டேலேருந்து 6 months வரைக்கும் அவங்க கணக்கெடுப்பாங்க. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 6 months வரைக்கும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும்தான் போகும். த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் பேயிங், இந்த மொரட்டாரியம் பீரியட் முடிஞ்ச உடனே இதை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றிடுவாங்க. அப்போ நம்ம இப்போ வரைக்கும் பேசினது, நான் வந்து லோன் கொஞ்சம் முதல்ல நிறையாவே அடைக்கிறேன், நான் 22 lakhs வாங்கியிருக்கேன், இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 lakh நான் சேவ் பண்ணிட்டேன், நிறையா என்னோடய காம்படிஷன் ஜெயிச்சிருக்கேன், நான் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன், நான் சேலரி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் எல்லாம் சேர்த்து ஒரு 8 lakh நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த 8 lakh நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே. ஸோ அப்போ என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜாக வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 14 lakhs தான் நம்ம வந்து திரும்ப கட்டுற அமௌண்ட்டாக வரும். அதுக்கப்புறம் அதுக்கு தான் நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக போவோம். ஸோ த மொமெண்ட் யுவர் மொரட்டாரியம் பீரியட் கெட்ஸ் ஓவர், யுவர் இன்ட்ரெஸ்ட் வில் பி காம்பவுண்டட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு உங்களுக்கே தெரியாது எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக போகும்னு சொல்லிட்டு. ஸோ யூ நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் லோனில் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபைன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நான் அமௌண்ட் நிறைய சேர்த்துட்டேன், நான் இன்றைக்கி ப்ரீ க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் போகலாம், கட்டலாம், முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமே அதில் நம்மளுக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். சேலரி அண்ட் ரீபேமெண்ட் டேர்ம்ஸ், இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம் என்னென்னா, சார் நான் 10 வருஷம் கட்டலான்ட்டு இருக்கேன், 15 years கட்டலான்ட்டு இருக்கேன், அப்போ எனக்கு வந்து எதாவது அட்வான்டேஜ் இருக்குமா? அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேவிங்ஸ் தான் பார்க்கணும். இப்போ லெட்டஸ் சே நீங்கள் வந்து ஒரு 1 lakh சேலரி வாங்கி நம்ம கைக்கு வருதுன்னு வச்சுப்போம், இட்ஸ் கெட்டிங் கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட் பேசிக்கலி. அப்போது ஒரு 20% ஐ வாண்ட் டு சேவ். அந்த 20% சேவிங்ஸ் நீங்கள் வந்து எதில் பண்ணுறீங்க? ATCD, EFGHன்னு சொல்லி நிறையா இது இருக்குது. ஸோ அதில் வந்து எதில் நான் வந்து சேவ் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய எக்ஸ்பென்சஸ் நான் வந்து இவ்வளோ 30% இருக்குது எனக்கு, இதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று வைப்போம். இது போக நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கொடுப்போம், அது ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ ரிமைனிங் 20,000 இருக்குது இல்லை 25,000 இருக்குன்னா அதை நீங்கள் வந்து கட்டுங்க, தப்பே கிடையாது. அட் த சேம் டைம் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இன் எஜுகேஷன் லோன் பார்த்தோன்னா, ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு 1.5 lakh
உங்களுக்கு வந்து ரிபேட் கிடைக்கும் இன்கம் டேக்ஸில் இருந்தோம். உங்களுக்கு வந்து அது திருப்பி கொடுத்துருவாங்க. ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் கிடையாது. நீங்கள் 1.5 லட்ச ரூபாய் இப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிபேட்டாக வரும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஐடிசி, டிஜிஹெச் இந்த மாதிரி நிறைய சப்காலம்ஸ் இருக்குது நம்மளோட சேவிங்ஸ் இதில். இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவு த எஜுகேஷன் லோன் இஸ் டிசைன். ஸோ நீங்கள் வந்து நான் 5 வருஷத்தில் முடிக்கணும், 10 எந்த ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. இதனால் நீங்கள் பெருசாக லூஸ் பண்ண போகிறதும் இல்லை, பெருசாக கெயின் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ டு த மேக்ஸ் நம்ம ஒரு 8 இயர்ஸ் to 10 இயர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தா ஒரு 20,000 30,000 பண்ணுவீங்க, அவ்வளோதான் வரும். அதனால் நம்ம வந்து அது ஒரு பெரிய பொருட்டை எடுத்துக்க வேண்டாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஆஸ் ஐ டோல்ட் சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஃபேமிலி கொடுக்குறது நம்ம எக்ஸ்பென்சஸ், அண்ட் தென் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சேவிங்ஸ்லேருந்து எமர்ஜென்சி கிட்டக்கூடாது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்பார்ட் ஆன் டாப் ஆஃப் தட் யூ ஹேவ் யுவர் எஜுகேஷன் லோன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைஃபர்கேட் பண்ணிங்க உங்களோட சேலரியில் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஹவ் இட் ஹாஸ் டு பி ஒர்க்கிங் ஆன். ஒரு ஸ்மால் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா 20 lakhs வாங்குறாங்க, மந்த்லி 25,000 கட்டினோன்னா 8 to 9 இயர்ஸில் த லோன் வில் பி ரீபெய்ட். இப்போ நான் 40,000 கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா 6 இயர்ஸில் கூட முடியலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த பேங்க்குக்கு போங்க, அங்கே உட்காந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்க. இட்ஸ் ஆல் நெகோஷியபிள் தான். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறப்பே பேசிட்டிங்கன்னா நான் 50,000 என்னால் கட்ட முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி தே வில் கிவ் யூ அ ப்ராப்பர் பிளானிங். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை முடிச்சிடலாம், எந்த ப்ராப்ளமே கிடையாது. இது எல்லாத்துக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சேஞ்ச் ஆஃப் பேங்க். இது ஹவுசிங் லோனில் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் நிறையா. இதுலேயும் இருக்குது. நான் வந்து எஸ்பிஐயில் லோன் வாங்கிட்டேன் சார், எனக்கு வந்து 8.5% கொடுத்தாங்க. எனக்கு வந்து அப்போது அது ரொம்ப நல்ல டீலாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போது எனக்கு வந்து என்னோடய சேலரி அக்கௌண்ட் வந்து கனரா பேங்க்கில் போடுறாங்க. இப்போ எனக்கு வந்து இந்த லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எனக்கு வந்து 7%லேயே தரேன்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, மாற்றிடுங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்த்துட்டு மாற்றிடுங்க. பிகாஸ் 1.5% இஸ் நாட் அ ஜோக். நீங்கள் வருஷம் இப்போ 20 lakhன்னு வச்சுட்டோன்னா 1.5% உங்களுக்கு தெரிய எவ்வளோன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு நீங்கள் அவ்வளோ சேவ் பண்ணுவீங்க. ஸோ தட் மீன்ஸ் யூ வில் பி சேவிங் லாட் ஆஃப் மணி. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு பார்க்குறப்ப யூ நோ ஹவு மச் யூ வில் பி ஏபிள் டு சேவ் இட் அப். ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் பேங்க் வருது அப்படின்னா டோன்ட் லீவ் இட் அப் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி பெனிஃபிஷியல். ஈவன் 0.5-1% கூட யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் இட் அப். ட்வைஸ் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். Just verify that once. So these are the various procedures. If anything, you can always post the questions as comments, guys. All the best.